ಸಮಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. 9 மணிக்குள்ள எல்லாரும் நீங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுகிறேன். 9 ಗಂಟೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಮುಕ್ತಾಯ ಮಾಡಿಕೊಂಡು ಮನೆಗಳಿಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ನಾನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವು. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக நினைக்கிறோம், ಯಾವುದನ್ನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, எதை குறித்து நாம் அதிகமாக அக்கறை எடுக்கிறோம், ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಅಕ್ಕರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், ಈ ವಿಧವಾಗಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಿದರೆ, எதை குறித்து நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறீங்க அல்லது கவலைப்படுறீங்கன்னா எதை பற்றி சொல்லுவீங்க? ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಅಧಿಕವಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೀರಿ, ಚಿಂತೆ ಪಡುತ್ತೀರಿ, ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ನೀವು ಹೇಳುತ್ತೀರಾ? ஹெல்த்து, ஆரோக்கியம் சரியில்லை, ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், அதை பற்றி தான் எப்போ பார்த்தாலும் காலையில் மத்தியானம் நைட்டு இல்லையா? ಆರೋಗ್ಯ ಸರಿಯಿಲ್ಲ ಅಂತ ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಬೆಳಿಗ್ಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಂಜೆ ನಾವು ಅದನ್ನು ಚಿಂತಿಸುತ್ತೇವೆ. இல்லை உனக்கு என்னப்பா ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா? ஜென்ரலி நீங்கள் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையிலே முதல்ல இருக்குதான்னு யோசித்து சொல்லுங்கள். ஏன்னா யாருக்கோ எதுக்கோ ஒன்று அப்படி சொல்லக்கூடாது. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿರುವಂಥದ್ದನ್ನು ನೀವು ಹೇಳಿರಿ, ಯಾರಿಗೋ ಏನೋ ಅಂದುಬಿಟ್ಟು ನೀವು ಅದನ್ನು ಕುರಿತು ಹೇಳಬೇಡಿ. நான் கேட்குற கேள்வி உங்கள் லைஃப்பில் இருக்கிறத தான் நீங்கள் சொல்லணும். ನಾನು ಕೇಳುವಂಥ ಪ್ರಶ್ನೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುವಂಥದ್ದನ್ನೇ ನೀವು ಹೇಳಬೇಕು. நீங்கள் ஜெபிக்கிறீங்க இல்லையா? ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀರಲ್ಲವೇ? பைபிள் படிக்கிறீங்க இல்லையா? ಬೈಬಲನ್ನು ಓದುತ್ತೀರಲ್ಲವೇ? அப்போது எந்த விஷயத்தை அதை பைபிள் படித்து முடித்த உடனே உங்களுக்கு என்ன மனசில் தோணுது, எதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க? ನೀವು ಬೈಬಲನ್ನು ಮುಗಿಸಿದ ನಂತರ ನೀವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನೀವು ತೋಚುತ್ತದೆ. ஒரு பதில் வந்தது ஆரோக்கியம். ಒಂದು சரிதான். ಒಂದು ಆರೋಗ್ಯವು சரியில்லை, ಆರೋಗ್ಯವು ಸರಿ ಇಲ್ಲ. நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், ಚೆನ್ನಾಗಿದ್ದರೆ ನಾವು ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೇವೆ. அது ஒரு பதில், ಅದು ಒಂದು ಉತ್ತರ. வேறு ஒரு பதில் ஏதாவது சொல்கிறீங்களா? ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯತ್ತು. என்னங்க? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், ಆತ್ಮಲ ರಕ್ಷಣೆ, அதாவது மற்றவங்க ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறீங்க. ஓகே, அது நல்ல ஒரு விஷயம், ಅದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ವಿಷಯವೇ. ஓகே, ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯತ್ತು, பிள்ளைகளுடைய எதிர்காலம், ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯತ್ತು. பைபிள் படித்து முடிச்ச உடனே முதல்ல அதுதான் கவலை வருது. பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியலையே. ಬೈಬಲ್ ಓದಿ ಮುಗಿಸಿದ ತಕ್ಷಣ ನಮಗೆ ಬರುವಂಥ ಒಂದು ಆ ಚಿಂತೆ ಅಂದರೆ ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯತ್ತು ಮುಂದಕ್ಕೆ ಹೇಗಿರುತ್ತದೋ அதுவும் இருக்குது, அப்படியும் இருக்குது இல்லையா? ಆ ವಿಧವಾಗಿ ಇದೆ. ஓகே, வேற பைபிள் படிக்கிறீங்க, வேதம் படிக்கிறீங்க, ஆராதனை பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, அது பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன மைண்டில் வருதுன்னு கேட்குறேன். ಬೈಬಲನ್ನು ಮುಗಿತೀರಾ, ನೀವು ಹಾಡುತ್ತೀರಾ, ನೀವು ಅದು ಮುಗಿಸಿದ ನಂತರ ಅದನ್ನು ಹೋಗಿ ಮುಗಿಸಿದ ನಂತರ ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಬರುವಂಥದ್ದು ಮತ್ತೊಂದು ಬರುತ್ತೆ. ட்ரைங் டு ப்ளோ அப் யுவர் மைண்ட் ஸோ தட் யூ கேன் திங்க் டிஃப்ரெண்ட்லி. நீங்கள் இப்படி நான் கேள்வி கேட்கும்போது உங்கள் மூளையை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கசக்கிறேன், அதுலேருந்து கொஞ்சம் சிந்தனைகள் வரட்டும்னு சொல்லி ನಾನು ಹೇಳುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಈ ಥರ ನಾನು ಮಾತನಾಡಿದರೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಮೆದುಳಿನಲ್ಲಿ ಕೆಲವು ಅದನ್ನು ಕದಲಿಸುತ್ತೇನೆ, ನಿಮಗೆ ಹೊಸ ರೀತಿಯಾದ ಒಂದು ಯೋಚನೆಗಳು ಬರುವಂತೆ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. ಓಕೆ, ನಾನು ಏನಕ್ಕಿನ್ನೂ ವಿಜ್ಞಾಪನೆ ಇರ್ತದೆ, ಅದು ನಾವಿರುವಂಥ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಅಧಿಕವಾದಂಥ ಸಾಲ ಮತ್ತು ಕುಡಿತ, ಇವ್ರುಗಳಿಗಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. ಬೇರೊಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡ್ತೀರಾ? ಓಕೆ, ರೈಟ್, ಓಕೆ, ரைட்டு. மற்றவங்க குடிக்கிறாங்க, மற்றவங்க கெட்டதாக வாழ்கிறாங்க, அதை குறித்து கவலை வருது எனக்கு அப்படிங்கிறாரு. ஓகே, ಬೇರೆ ಭಯ ಬರುತ್ತೆ. ಓಕೆ, ಯಾವ ಥರ ಭಯ? ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಅನೇಕರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ, ಮತ್ತೆ ನಾವು ಇನ್ನೂ ಸರಿಯಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆದಿಲ್ಲ ಅನ್ನೋದಕ್ಕೆ. ಎರಡು ವಿಷಯ ಹೇಳಿಬಿಡಿಯಾ? ಒಂದು ವಿಷಯ, ಎರಡು ವಿಷಯನಾ? ಎರಡು ವಿಷಯ. ಅದರಲ್ಲಿ ಯಾವುದು ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿ ಮನಸ್ಸಿಗೆ ಬರುತ್ತೆ? ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳಿಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. இதில் நான் என்னோட கேள்வி நிறுத்துறேன். ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ಇದರೊಟ್ಟಿಗೆ ನನ್ನ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ನಾನು ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. வேத புஸ்தகத்தில் மத்திய புஸ்தகத்தில் எடுத்தால் மத்தியத்தில் ஒரு புஸ்தகம் வருது, சங்கீதம். ವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತೆಗೆದರೆ ಒಂದು ಪುಸ್ತಕ ಬರುತ್ತದೆ, ಕೀರ್ತನೆ. ಸಂಗೀತ 51, ಕೀರ್ತನೆ 51, 1-2 ವಚನಗಳು, 1-2 ವಾಕ್ಯಗಳು. 51, 1-2 ವಾಕ್ಯಗಳು. நீங்கள் சொன்ன பதில் எதுவுமே தப்பில்லை, ನೀವು ಹೇಳಿದಂಥ ಬದಲು ಯಾವುದು ತಪ್ಪಲ್ಲ. ஆனால் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவன் எதை குறித்து அதிகமாய் ஜெபிக்கிறான்? ಕೀರ್ತನೆಗಾರನು ಅವನು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಅಧಿಕವಾಗಿ ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த விஷயத்தை குறித்து அதிகமாய் அக்கறை எடுத்துக்கொண்டான்? ಕೀರ್ತನೆಗಾರನಾದಂಥ ದಾವೀದನು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಅವನು ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅವನು ಅಕ್ಕರೆಯಾಗಿ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು? எதை குறித்து அவನಿಗೆ அதிகವಾದ ಕಾಳಜಿ ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡನು?
எந்த விஷயத்தை குறித்து அவன் மிகவும் சிந்தித்து கொண்டே இருக்கிறான். ಯಾವ ವಿಷಯವನ್ನು ಕುರಿತು ಅಧಿಕವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದನು. வசனம் 1-2 வாசிங்க. 1-2 ವಾಕ್ಯಗಳು. ஆங்கிலத்துல, கன்னடத்துல, தெலுங்குல, மலையாளம் இல்ல, தமிழ்ல வாசிங்க. దేవా నీ కృప చొప్పున నన్ను కరుణింపుము, నీ వాత్సల్య బాహుల్యమును చొప్పున నా అతిక్రమములను తుడిచివేయుము, నా దోషము పోవునట్లు నన్ను బాగుగా కడుగుము. நான் திரும்பி சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், பொறுமையா கேளுங்க. నా పాపము పోవునట్లు నన్ను పవిత్రపరచుము. పవిత్ర పరచుము. Have mercy on me, O God, according to your steadfast love, according to your abundant mercy, blot out my transgressions. Wash me thoroughly from my iniquity, and cleanse me from my sin. ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು. ಕರುಣಾನಿಧಿಯೇ, ನನ್ನ ದ್ರೋಹವನ್ನೆಲ್ಲ ಅಳಿಸಿಬಿಡು. ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತೊಳೆದು ಬಿಡು. ನನ್ನ ದೋಷವನ್ನು ಪರಿಹರಿಸಿ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿಗೊಳಿಸು. ಸಂಗೀತಂ 51 கீர்த்தனை 51 1-2 வாக்கியಗಳು. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நான் அழுத்தி சொல்றது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாசிக்கணும். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மாற என் பாவம் அற அப்படின்னா என் பாவத்தை என்னை விட்டு நீக்க என்னை சுத்திகரியும். என்ன புரிஞ்சது உங்களுக்கு? ಏನು ಅರ್ಥವಾಯಿತು ನಿಮಗೆ? ಸಂಗೀತಕಾರன், ಕೀರ್ತನೆಗಾರನು ದಾವೀದು ರಾಜನು, ஒரு பெரிய பக்திமான், ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಭಕ್ತಿವಂತನು, தேவனை விசுவாசிக்கிற ஒரு நல்ல விசுவாசி, ದೇವರನ್ನು ನಂಬುವಂತ ಒಳ್ಳೆಯ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯು, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன், ದೇವರ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು. அது ஹிந்தியில் என்ன வாசிச்சா? इंग्लिश पढ़ी, हिंदी पढ़िकलिया? हे परमेश्वर, अपनी करुणा के अनुसार मुझ पर अनुग्रह कर, अपनी बड़ी दया के अनुसार मेरे अपराधों को मिटा दे। मुझे भली भांति होकर मेरा अधर्म दूर कर, अधर्म को दूर कर, और मेरे पाप छुड़ाकर मुझे शुद्ध कर. என்ன சொல்றான்? ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? ஊர் உலகத்தை பைபிள் படிச்ச உடனே ஊர் உலகத்துக்காக ஜெபிக்கிறதுங்கிறது தப்பு ಇಲ್ಲ. ಬೈಬಲನ್ನು ಓದಿದ ತಕ್ಷಣ ಊರಿಗಾಗಿ ಬೇರೆಯವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ತಪ್ಪಲ್ಲ. நம்ம தேவனிடத்துல போய் ஜெபிக்கிறோம், ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. தேவன் யாருன்னு தெரிஞ்சு ஜெபிக்கிறோமா? ದೇವರು ಯಾರು ಎಂದು ತಿಳಿದು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವಾ? தேவனுக்கு போய் ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி நம்ம பண்றோமா? ದೇವರಿಗೆ ನಾವು ಆತನಿಗೆ ನಾವು ಸ್ಪೀಚ್ ಮಾಡುವಂತೆ ಆತನಿಗೆ ನಾವು ಮಾಡುತ್ತೇವಾ? தேவனுக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி நம்ம ஜெபிக்கிறோமா? ದೇವರಿಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಂತೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವಾ? தேவனை பத்தி தெரியுதா நமக்கு? ದೇವರನ್ನು ಕುರಿತು ನಮಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? அவர் பரிசுத்தர் நமக்கு தெரியுதா? ಆತನ ಪರಿಶುದ್ಧನೆಂದು ನಮಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? அவர் சர்வ வல்லமையுள்ளவர் நமக்கு தெரியுதா? அவர் ಸರ್ವ ಶಕ್ತನೆಂದು ನಮಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? அவர்ட்ட பேசி முடிச்ச உடனே நமக்கு என்ன உணர்வு வரணும்? ಆತನಲ್ಲಿ ಮಾತಿನ ಮುಗಿಸಿದ ನಂತರ ನಮಗೆ ಏನು ಅರಿವು ಬರಬೇಕು? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் ஓஎம் அப்படிங்கிற ஒரு ஊழியத்தில் நான் இருக்கும்போது, ஓஎம் என்ற சேவைகளில் நான் ಇದ್ದಂತ ದಿನಗಳಲ್ಲಿ புதுசா அப்பதான் நான் என் வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே நான் போய்கிட்டு இருக்கிறேன். ಹೊಸದಾಗಿ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಹೊಸ ಅನುಭವದಲ್ಲಿ ನಾನು ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, என்னுடைய சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது. ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದ್ದಿತು. என்னன்னு சொன்னா, ಏನೆಂದರೆ நான் ஊர் விட்டு ஊர் வந்தா, ನಾನು ಊರನ್ನು ಬಿಟ್ಟು ಊರಿಗೆ ಬಂದರೆ, முக்கியமா டிராவல் பண்ணிட்டு போனா, ಮುಖ್ಯವಾಗಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಹೋದಾಗ எனக்கு தொண்டையில சளி கட்டிக்கும். ನನಗೆ ಗಟ್ಟಲಲ್ಲಿ ನನಗೆ ನೆಗಡಿ, ನನಗೆ ಕಫ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. கஃபா அது வந்துருச்சுன்னா எனக்கு வாயில டக்குன்னு அப்படியே எச்ச வாயில நின்றும். ಅದು ಕಟ್ಟಿಕೊಂಡಾಗ ತಕ್ಕಂತ ನನ್ನ ಬಾಯಿಂದ ಉಗುಳು ಬಂದು ನನಗೆ ಬಾಯಿ ಮೊಳಗೆ ಬರುತ್ತದೆ. ஆனால் நான் உட்காந்துருக்கிற இடம் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இருக்கும். அது ನಾನು ಕುಳಿತಿರುವಂತ
ಈ ವಿಧವಾದ ಒಂದು ಹಾಳಾಗಿರುತ್ತದೆ. எனக்கு அப்படி இரும்பினோன்னு டக்குன்னு அந்த சளி வந்து என் வாயில வந்துடும். ಅದನ್ನು ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಒಂದು ಕಫ ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಬರುತ್ತದೆ. ஆனால் எனக்கு பைபிள் படிக்கணும்னு ஆசை. ಆದರೆ ನನಗೆ ಬೈಬಲನ್ನು ಓದಬೇಕು ಅನ್ನುವಂಥ ಆಸೆಯು. அப்போ நான் என்ன பண்ணுவேன், வேகமாக வெளியில் போயிட்டு ஜன்னலுக்கு வெளியில் போயிட்டு அல்லது பாத்ரூமுக்கு போயிட்டு அதை துப்பிட்டு வாயை கழுவிட்டு உடனே உள்ளே ஓடி வருவேன். ನಾನು ತಕ್ಷಣ ನಾನು ಆಚೆ ಕಿಟಕಿಯಿಂದ ಆಚೆಗೆ ಇಲ್ಲ ಬಾತ್ರೂಮ್ಗೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ಹುಗಿದು ನಾನು ತೊಳೆದುಕೊಂಡು ತಕ್ಷಣ ನಾನು ಒಳಗೆ ಬರುತ್ತೇನೆ. அடிக்கடி வெளியில் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தேன். ಪದೇ ಪದೇ ನಾನು ಆಚೆ ಹೋಗಿ ಒಳಗೆ ಬರುತ್ತೇ ಇದ್ದೇನು. அப்போ திடீர்னு அந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிற லீடர்னுடைய மனைவி என்னை கவனிச்சுட்டே உட்காந்துருக்குறாங்க. ದಿಢೀರ್ ಅಂತ ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ನಡೆಸುವಂಥವರ ಹೆಂಡತಿ ನನ್ನನ್ನು ಹೋಗಿ ಬರುವುದನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದರು. அடுத்த முறை எனக்கு வாய் நிறைய ஃபுல்லாக சளி இருக்குது, அதை எடுத்து நான் வெளியில் போகும்போது ஏய் பிரதர் கம்மியர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ಅವಾಗ ನಂತರ ನನ್ನ ಬಾಯಿ ತುಂಬ ಹುಗುಲು ಬಂದಾಗ ನಾನು ಅದು ಆಚೆ ಹೋಗಿ ಉಗಿಲಿಕ್ಕೆ ಹೋದಾಗ ಏ ಬ್ರದರ್ ಬನ್ನಿ. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, வாய் நிறைய எனக்கு என்ன இருக்கு, மியூக்கஸ் இருக்குது. ಸರ್ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ, ನನ್ನ ಬಾಯಿ ತುಂಬ ಹುಗುಲಿದೆ. அவங்க சொல்றது நான் கீழ்ப்படிச்சு தான் ஆகணும். ಅವರು ಹೇಳೋದಕ್ಕೆ ನಾನು ವಿಧೇಯನಾಗಲೇಬೇಕು. நான் பக்கத்தில் போகாமல் தூரமாக நின்றுட்டு இருக்கிறேன். ನಾನು ಪಕ್ಕಕ್ಕೆ ಹೋದಂತೆ ಸ್ವಲ್ಪ ದೂರದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇನೆ. அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க, ಅವರು என்ன ப்ராப்ளம், என்ன சும்மா சும்மா வெளியில் போற, ನಿನಗೆ ಏನು ಸಮಸ್ಯೆ, ಏಕೆ ಸುಮ್ಮನೆ ಒಳಗೆ ಹೋಗಿ ಬರುತ್ತಿದ್ದೀಯಾ? பக்கத்தில் நான் போகிறதுக்கு நான் கூச்சப்படுறேன். ನಾನು ಪಕ್ಕಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ನಾನು ನಾಚಿಕೆ ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ, ಸಂಕೋಚ ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. அப்போ நான் அப்படி கையை மூடிட்டு நான் சொன்னேன், ಆಗ ನಾನು ಕೈಯನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ನಾನು ಹೇಳಿದೆನು, எனக்கு கோல்டு இருக்குது, நான் வெளியில் போய் துப்பிட்டு வரேன்னு சொன்னேன். ನನಗೆ ಕೋಲ್ಡ್ ಇದೆ, ನಾನು ಆಚೆ ಹೋಗಿ ನಾನು ಉಗಿದು ಬರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದೆ. அவங்க பக்கத்தில் போய் சொல்லிட்டு நான் போயிட்டு வரும் பொழுது ಆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ಹೇಳಿ ಒಳಗೆ ಬಂದಾಗ எனக்கு என்ன ஃபீலிங் வந்தது தெரியுமா? ನನಗೆ ಅನುಭವ ಗೊತ್ತುಂಟೆ. அவங்க நீட்டாக குளிச்சுட்டு சூப்பராக அந்த ஃப்ரெஷ் ஸ்மெல் அவங்ககிட்ட இருந்து வருது. என் மேலே வந்து அந்த இருமி என் உடம்புல ஸ்வெட்டு ஸ்மெல் வருது. எனக்கு புரிஞ்சுது. ஐ ஃபெல்ட் ஸோ ஃபில்தி. எனக்கு வந்து என்னை பற்றி எனக்கு கேவலமாய் ಅಶುದ್ಧமாக இருப்பதை நான் உணர்ந்தேன். ಅವರು ಸ್ನಾನ ಮಾಡಿ ಸುವಾಸನೆ ಇರುವಂಥ ಒಂದು ವಾಸನೆ ಅವರಿಂದ ಬರುತ್ತಿದೆ. ನನ್ನಲ್ಲಿ ಕೆಮ್ಮಿ ನನಗೆ ನನ್ನ ಬೆವರಿನ ವಾಸನೆ ನನಗೆ ಬರುತ್ತಿದೆ. ನಾನು ಒಂಥರ ಒಂದು ಹಿಂಸೆಗೆ ಒಳಗಾದೇನು. அசுத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அப்படியே என்னை வெட்கப்படுத்தியது. ನಾನು ಅಶುದ್ಧವಾಗಿದೆ ಎನ್ನುವುದಾಗಿ ನಾನು ನಾಚಿಕೆ ಪಡುವಂತೆ ಮಾಡಿತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியம் ஒரு பிரச்சனை. ಆರೋಗ್ಯ ಒಂದು ಸಮಸ್ಯೆ. ஆரோக்கியம் வந்தால் நம்ம சுத்தமாக இருக்க மாட்டோம். ಆರೋಗ್ಯವಾಗಿ ಬಂದರೆ ಆರೋಗ್ಯ ನಮಗೆ ಕೆಟ್ಟರೆ ನಾವು ಶುದ್ಧವಾಗಿರುವುದಿಲ್ಲ. அது உண்மைதான், ಅದು ನಿಜವೇ. ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா ஊழியம் செய்யறது கூட கஷ்டம்தான். ಅನಾರೋಗ್ಯ ಬಂದಾಗ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಲಿಕ್ಕೂ ಕಷ್ಟ. ஆரோக்கியம் வந்தால் ஒருத்தருக்கு பக்கத்தில் போய் நின்று சகஜமாக பேசி கட்டிப்பிடிச்சு உறவாட கூட முடியாது. ಅನಾರೋಗ್ಯಕ್ಕೆ ಬಂದಾಗ ಒಬ್ಬರ ಸಹಜವಾಗಿ ಮಾತನಾಡಿ ಅವರನ್ನು ತಬ್ಬಿಕೊಂಡು ಮಾಡಲಿಕ್ಕೂ ನಮಗೆ ಕಷ್ಟವಾಗುತ್ತದೆ. தேவனிடத்துல நம்ம ஜெபிக்க போகும்போது, ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋದಾಗ, தேவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ಪರ್ಫೆಕ್ಟ್, ಐ ಆಮ್ ಆಲ್ ರೈಟ್. ದೇವರನ್ನು ಸಂಧಿಸಿದ ನಂತರ ನಾನು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನು ದರ್ಶಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಸರಿಯಾಗಿದ್ದೇನೆ. அவர் பக்கத்தில் போனால் அப்பதான் என் மேலகிற கப்பு எனக்கே புரியுது. ಆತನ ಪಕ್ಕಕ್ಕೆ ಹೋದಾಗ ಆವಾಗ ನನ್ನಲ್ಲಿರುವಂಥ ಒಂದು ವಾಸನೆ ನನಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. இதைத்தான் சங்கீதக்காரன் உணர்ந்தான். ಇದನ್ನೇ ಕೀರ್ತನೆಗಾರನು ಅರಿತುಕೊಂಡನು. பேதுரு உணர்ந்தான். ಪೇತ್ರನು ಅರಿತುಕೊಂಡನು. அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்தான். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಅರಿತುಕೊಂಡನು. பேதுருகிட்ட ஆண்டவர் வந்து கிருபையா அவன்கிட்ட வந்து பேச வராரு. ದೇವರ ಪೇತ್ರನಲ್ಲಿಗೆ ದೇವರು ಬಂದು ಕೃಪೆಯಾಗಿ ಅವನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. அவன் சொல்லுகிறான், ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, சுவாமி என்னை விட்டு போயிரும், நான் அசுத்தன், என்ற பக்கத்தில் ரொம்ப வராதீங்கன்னு சொல்றான். ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಹೋಗಿರಿ, ನಾನು ಅಸುತ್ತನು, ನನ್ನ ಪಕ್ಕಕ್ಕೆ ಬರಬೇಡಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. தேவன் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தை படிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது புரிந்து கொள்கிறோமா, உணர்கிறோமா? ದೇವರು ಎಷ್ಟು ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ನಾವು ಬೈಬಲನ್ನು ಓದುವಾಗ ನಾವು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆಯೇ? ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான் நமக்கு கேட்குறோம். ஆனால் அவருடைய பரிசுத்தத்தை பற்றி நமக்கு அறிவே இருக்கிறது இல்லை. ನಾವು ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಕೇಳುವವರಾಗಿದ್ದೇವೆ, ಆದರೆ ಆತನ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕುರಿತು ನಮಗೆ ತಿಳುವಳಿಕೆಯೇ ಇರುವುದಿಲ್ಲ. அவர் எவ்வளவு உன்னதமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. ಆತನು ಎಷ್ಟು ಉನ್ನತನೆಂದು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. சங்கீதக்காரன் சொல்லும்போது, ಕೀರ್ತನೆಗಾರನ ಹೇಳುವಾಗ எத்தனை முறை சொல்றான் பாருங்க, ಎಷ್ಟು ಸಾರಿ ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ. சங்கீதம் 51:7 வாசிங்க. ಕೀರ್ತನೆ 51:7 ವಾಕ್ಯ.
जूफा से मुझे शुद्ध कर तो मैं पवित्र हो जाऊंगा, मुझे धो हाँ। और मैं हिम से भी अधिक सेवक बनूंगा. ஆமென். தமிழ். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் ஆ, உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ಇಸೋಪು ಗಿಡದ ಬರಲಿನಿಂದ ಹಾ. ನೀರನ್ನು ಚಿಮುಕಿಸಿಯೋ ಎಂಬಂತೆ ಕ್ಷಮಿಸಿಯೋ, ನನ್ನ ಅಶುದ್ಧತ್ವವನ್ನು ತೆಗೆದು ಬಿಡು, ತೆಗೆದುಬಿಡು, ಅಶುದ್ಧವನ್ನು ತೆಗೆದುಬಿಡು, ಆಗ ಶುದ್ಧನಾಗಿರುವೆನು. ಹಾಗೆ ನಾನು ಶುದ್ಧನಾಗಿರುವೆನು. ನನ್ನನ್ನು ತೊಳೆದು ಬಿಡು, ಆಗ ಹಿಮಕ್ಕಿಂತಲೂ ಬೆಳ್ಳಗಾಗುವೆನು. Purge me with hyssop, and I shall be clean. Wash me, and I shall be whiter than snow. and I will be whiter than snow. నేను పవిత్రుడనగునట్లు ఇస్సోపుతో నా పాపము పరిహరింపుము. హిమము కంటే నేను తెల్లగా నుండునట్లు నీవు నన్ను కడుగుము. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நம்ம நெருங்கி அவர்கிட்ட நெருங்கி வரும் பொழுது, ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನಾವು ಹತ್ತಿರ ನಾವು ಬರುವಾಗ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் கவனிக்க ஆரம்பிப்போம். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. தூரத்தில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே அவன் சரியில்லை, அவன் ரட்சிக்க பண்ணும், ஆண்டவரே இவங்க சரியில்லை, இவங்களுக்கு புத்தி கொடுங்க, அப்படித்தான் நம்ம கேட்டுட்டு இருப்போம். ದೂರದಿಂದ ನೋಡುವಾಗ ನಾವು ದೇವರೇ ಅವನು ಸರಿ, தூரத்தில் தேவனை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, ದೂರದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರೆ ದೇವರೇ ಅವರು ಸರಿಯಿಲ್ಲ, ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸು, ದೇವರೇ ಇವರು ಸರಿಯಿಲ್ಲ, ಇವರನ್ನು ಸರಿ ಮಾಡೋದನ್ನು ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவனுக்கு பக்கத்தில் போனா, ದೇವರ ಪಕ್ಕಕ್ಕೆ ನಾವು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಹೋದಾಗ வேற யாரும் நமக்கு தெரிய மாட்டாங்க, ಬೇರೆ ಯಾರು ನಮಗೆ ಕಾಣುವುದಿಲ್ಲ. நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை மட்டும்தான் பெருசா தெரியும். ನಮ್ಮಲ್ಲಿಂತ ಸಮಸ್ಯೆಗಳು ಮಾತ್ರ ದೊಡ್ಡದಾಗಿ ಕಾಣುವುದು. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಒಂದು ಅನುಭವವಿರುವುದು? பரவாயில்ல, இல்லைனாக்கா பரவாயில்ல, கை தூக்கலாலும் பரவாயில்ல, ஆனால் அது வரணும், ಅದು ಬರಬೇಕು. அதுதான் உண்மையான முன்னேறுகிற ஒரு வாழ்க்கை. தட் இஸ் வாட் ப்ரோக்ரெஸிங் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ಅದುವೇ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮುನ್ನುರುವಂಥ ಬೆಳವಣಿಗೆ ಇರುವಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ. தூரத்தில் இருக்கும்போது பார்த்தா, ஐ ஹாய் பிரைஸ் லார்ட் ஹalleluya, அது தூரம். ಅದು ದೂರದಲ್ಲಿದ್ದಾಗ ಹೇ ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಹalleluya ಅನ್ನೋದು ಅದು ದೂರ. கும்பலோட சேர்ந்து பாட்டு பாடுறது, ಗುಂಪಲ್ಲಿ ಸೇರಿ ನಾವು ಗುಂಪಾಗಿ ಹಾಡುವುದು, எல்லாரும் சேர்ந்து ಕೈ ತಟ್ಟறது, ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಕೈ ತಟ್ಟುವುದು. நம்ம மற்றவங்களுக்கு முன்பாக நம்ம எல்லாம் பண்றோம், நார்மலா பண்றோம். ಎಲ್ಲರ ಮುಂದೆ ನಾವು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ನಾವು ಮಾಡುತ್ತೇವೆ. ஒன் பேசிஸ்ல கர்த்தரும் நானும் மட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்தா, ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ದೇವರು ನಾನು ಮಾತ್ರ ಇರುವಂತ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಂದಾಗ நான் என்ன செய்வேன்? ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ? நான் என்ன கேட்பேன் அவர்கிட்ட? ನಾನು ಏನನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ? தாவீது என்ன கேட்டான்? ದಾವೀದನು ಏನನ್ನು ಕೇಳಿದನು? ವಾಶ್ ಮೀ, ನನ್ನನ್ನು ತೊಳೆ, ಪ್ಯೂರಿಫೈ ಮೀ, ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡು, ಕ್ಲೆನ್ಸ್ ಮೀ, ನನ್ನನ್ನು ತೊಳೆದು ನನ್ನ ಶುದ್ಧ ಮಾಡು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? ಏಕೆ? அவர் பரிசுத்தருங்கிறத அவன் அவ்வளவு தூரம் புரிஞ்சிட்டு இருக்கிறான். ಆತನು ಪರಿಶುದ್ಧನೆಂದು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. இப்போ நம்முடைய 3 எதிரிகளை குறித்து நான் சொன்னேன். ನಾವು ಇವಾಗ 3 ವಿರೋಧಿಗಳನ್ನು ಕುರಿತು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ನು. பிசாசு, ಸೈತಾನನು, அவன் என்ன பண்றான்? ಅವನೇನು ಮಾಡುತ್ತಾನೆ? நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை, சாட்சியின் வாழ்க்கையை நம்ம நடத்தாதபடிக்கு அவன் நம்மை தடுக்கிறதுக்கு எதிர்ப்பு கொடுக்கிறான். ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಸೇವೆಗಳನ್ನು, ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಅವನು ತಡೆದು ತಡೆಯಲಿಕ್ಕೆ ಅವನು ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಾನೆ. ಅದಕ್ಕಾக அவன் நம்ம எதிர்க்கிறான், ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ವಿರೋಧಿಸುತ್ತಾನೆ. அதனால நம்ம அவனோட போராட வேண்டியதா இருக்குது. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಅವನೊಟ್ಟಿಗೆ ಹೋರಾಡಬೇಕಾಗಿದೆ. அவனோட நம்ம போராடணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? ಅವನೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಹೋರಾಡಬೇಕೆಂದರೆ ಅರ್ಥವೇನು? நான் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நான் தொடர்ந்து செய்வேன். ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ನಾನು ನಿರಂತರವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நான் சரியாக பயன்படுத்துவேன். ಕರ್ತನ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸರಿಯಾಗಿ ನಾನು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇನೆ. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற நேரத்தை, சமயத்தை நான் சரியாக உபயோகிப்பேன். ಕರ್ತನ ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಸಮಯವನ್ನು, ಕಾಲವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸುತ್ತೇನೆ. அதை தடுக்கிறதுக்கு அவன் பல சோதனைகளை கொடுக்கலாம். ಅದನ್ನು ತಡೆಯುವುದಕ್ಕೆ ಹಲವು ಶೋಧನೆಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಡಬಹುದು.
ஆனால் அதனோடு கூட நான் போராடுவேன், ಆದರೆ ಅದರೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಹೋರಾಡುತ್ತೇನೆ, சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன், ಸುವಾರ್ತೆ ನಾನು ಹೇಳೇ ಹೇಳುತ್ತೇನೆ, நீதியாய் நான் வாழுவேன். ನೀತಿವಂತನಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. சத்தியம் என்கிற அரைக்கச்சை பெல்ட் நான் போட்டுக்கிட்டு போவேன். ಸತ್ಯವೆಂಬಂತ ಅದ ಬೆಲ್ಟ್ ಅನ್ನು ನಾನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. விசுவாசத்தில் நான் வல்லவனாக இருந்து கேடகத்தை பிடித்துக் கொள்ளுவேன். ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಪ್ರಭಾವವುಳ್ಳವನಾಗಿ ಆ ಒಂದು ಕತ್ತಿಯನ್ನು ನಾನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கேடையா, ಗುರಾನಿಯನ್ನು, கேடையத்தானே அது, ಹ್ಮ್. கேடயம். ಆ ಗುರಾನಿಯು வேத வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை கையில் ವೇದ எடுத்துக்கொள்வேன். ವಾಕ್ಯದ ಆತ್ಮನ ಒಂದು ಕತ್ತಿಯನ್ನು ಖಡ್ಗವನ್ನು ನಾನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன், ಸುವಾರ್ತೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, கர்த்தர் சித்தத்தை செய்வேன். ಕರ್ತನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. நீ எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் சரி, ನೀನು ಎಷ್ಟೇ ಹೋರಾಟ ಮಾಡಿದರೂ ಸರಿ, நான் இந்த ஊழியத்தை நிறுத்தவே மாட்டேன். ನಾನು ಸೇವೆಯನ್ನು ನಿಲ್ಲಿಸುವುದೇ ಇಲ್ಲ. தேவனுடைய சித்தத்தை செஞ்சே செய்வேன். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡೇ ಮಾಡುತ್ತೇನೆ. இது பிசாசுக்கு விரோதமா நீங்க பண்ற யுத்தம். ಇದು ಸೈತಾನನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವು ಮಾಡುವಂತ ಒಂದು ಹೋರಾಟವು. ரெண்டாவது எதிரி யாருன்னு சொன்னேன்? ಎರಡನೇ ವಿರೋಧಿ ಯಾರೆಂದು ಹೇಳಿದೆನು? ஓ, உலகம். ಲೋಕವು. உலகம் எப்படி நம்ம கிட்ட போராடுது தெரியுமா? ಲೋಕವು ಹೇಗೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಹೋರಾಡುತ್ತದೆ ಗೊತ್ತುಂಟಾ? உங்க வாழ்க்கையில அது கரைப்படுத்துது. உங்க மேல சேத்தையும் அசுத்தத்தையும் கசுமாலத்தையும் உங்க மேல போட்டு உங்க வாழ்க்கையை ನಾರಡಿக்குது. ನಿಮ್ಮ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಅದು ಕರೆಗೊಳಿಸುತ್ತದೆ, ಕೆಸರನ್ನು ತಂದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತದೆ, ಅಸುತ್ತವನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತದೆ, ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಅದು ದುರ್ಗಂಧವನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலக வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம் ಈ தெரியுமா? ಲೋಕದ ಜೀವನ ಅಂದರೆ ಏನರ್ಥ ಗೊತ್ತುಂಟೆ? நாய்களைப் போல பன்றிகளைப் போல சுத்திகரிக்காமல் அப்படியே வாழ்வது. ನಾಯಿಗಳಂತೆ ಹಂದಿಗಳಂತೆ ಶುದ್ಧಿಯಾಗದೆ ಹಾಗೆ ನಾವು ಜೀವಿಸುವುದು. வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு ஆளு என்ன பண்றான், வெளியில துணி காய போட்டிருக்கிற வேலைக்காரியை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கிறான். ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಆರಾಕಿದಾಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಅವರ ಮನೆ ಹಾಲನ್ನು ಯಾವಾಗಲೂ ಬೈಯುತ್ತಿರುತ್ತಾನೆ. துணி ஒழுங்காவே துவைக்கல, அழுக்கழுக்கா தொங்கிட்டு. ಸರಿಯಾಗಿ ಬಟ್ಟೆಗಳು ಹೋಗಲಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಗಲೀಜೆಲ್ಲ ಆಗೇ ಇದೆ. அப்புறம் பார்த்தா ಅನಂತರ ನೋಡಿದರೆ துணி நல்லா தான் இருக்குது வெளியில, ಆ ಬಟ್ಟೆಗಳು ಚೆನ್ನಾಗಿದೆ ಆಚೆ, அந்த ஆள் போட்டுக்கிற கண்ணாடியில அழுக்கு ஓட்டிட்டு இருக்குது. ಆತನು ಹಾಕಿರುವಂಥ ಕನ್ನಡಿ ಅದ ಗ್ಲಾಸಲ್ಲಿ ಅಸುತ್ತ ಅಂಟುಕೊಂಡಿದೆ, கன்னடக்கால அழுக்கு இருக்குது. ಆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಅಸುತ್ತವಿದೆ. இப்போ அந்த ಅಮ್ಮ சொன்னது, ಆಗ ಆಕೆ ಬಂದು ಹೇಳಿದಳು, சார் எங்க சார் ಅழுக்கு இருக்குது? ಸರ್ ಎಲ್ಲಿ ಸರ್ ಗಲೀಜ ಅಸುತ್ತವಿರುವುದು? நீ துவைச்ச துணி ஒண்ணு கூட சரியில்லை, ಅಮ್ಮ ನೀನು ಹೊರದಂಥ ಬಟ್ಟೆಗಳು ಯಾವುದು ಸರಿಯಾಗಿಲ್ಲ. ವೈಫ್ கூப்பிட்டு இந்த பொம்பளை மாத்து, வேற வேலை கொண்டு வா. ಹೆಂಡತಿಯನ್ನು ಕರೆದು ಈಕೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸು, ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಕರೆದುಕೊಂಡು ಬಾ. அவங்க ವೈಫ್ சொல்றாங்க, ಅವರ ಹೆಂಡತಿ ಹೇಳಿದಳು, ஏங்க நல்லா தாங்க பண்ணுது அந்த ಅಮ್ಮ, ಏಕೆ ಚೆನ್ನಾಗಿ ತಾನೆ ಆಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾಳೆ? இல்ல ஒரு பொருள் கூட சரியில்லை. ಸರ್ ಒಂದು ವಸ್ತು ಸರಿ ಇಲ್ಲ. ஆனா அந்த பொம்பளை சொன்னாங்க, ಆದರೆ ಆ ಸ್ತ್ರೀ ಹೇಳಿದಳು, ஐயா